வெல்கம் பேக் டு தி சேனல். பல மாதங்கள் கழித்து உங்களை இந்த சேனல்ல பாக்குறதுல எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. இதுக்கு அப்புறமாச்சும் இந்த சேனல்ல தொடர்ந்து வீடியோ போறதுக்கு முயற்சி செய்கிறேன். இது வரைக்கும் நான் அந்த விலங்குகளோட அடாவடித்தனத்தை அழகா கொண்டு வந்திருக்கேன். சரி வாங்க பார்க்கலாம். அந்த வாஷிங் மிஷின் தான் கட கட கடன்னு ஆடுது தெரியுது இல்லைங்க. வேற எங்கன்னா வந்து படுக்கலாம்ல, அது மேலதான் படுத்து தூங்குவோன்னா. உன்னை கீழே இருந்து மேல வரைக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கே 4 நிமிஷம் ஆகுது. சோறு போறதெல்லாம் எப்படிதான் போடுறாங்க உனக்கு? சார் எல்லாரும் சொட்டர் கிட்டமா கிளம்பிட்டானுங்க. ஏரியால ஏதோ பெரிய பிரச்சனை நினைக்கிறேன். கதவுலாம் சாத்திங்க, முடிஞ்சா ஜன்னலையும் சாத்திங்க. மற்ற எந்த சத்தத்துக்கு பாடி எந்திரிச்சிக்காது. ஆனா பொம்மை சாப்பிட்ற மாதிரி ஒரு சவுண்டை கொடுத்தான்னு வச்சுங்க, இங்க உன்னை யாரும் கூப்பிடல, தயவு செஞ்சு வெளியே. யாரு வீட்டுல வந்து யார வெளில போக சொல்ற? ஹை, நீ எஞ்சி வெளில போட முதல்ல. ஹை, நீ எப்படா வந்த ஜூக்கு? உள்ள வாடா பேசுவோம். வெளில நின்னுகிற மரியாதை இல்ல. உள்ள வா உட்கார பேசுவோம். sorry நல்லா சொல்லிடா. ஐயோ, கரெக்ட் ஸ்பாட்ல கையை வச்சுட்டு சொரிய மாட்டேங்கிறேடா நீ. வாங்க நடைய கட்டும். ஒன்னும் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. இவனுங்கிட்ட நம்ம காசு கேட்கலான்னு பார்த்தா பிச்சைக்கார பசங்க இவனுங்க நம்ம கிட்ட காசு கேட்டுனுங்கிறானுங்க. எவ்வளவு தெய்வீகமோ சார். உங்களை மாதிரி ஒரு 4 கஸ்டமர் கடை பக்கம் வந்தாங்கன்னா எப்படிங்க கடை உருப்படாம போகாம இருக்கும்? அந்த கேட்டு வச்சதே வேஸ்ட். இதை வர அளவு எடுத்து டிசைன்லாம் வச்சு வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன். சார் ஒன்லி உயிருள்ள ஜீவன்கள் கிட்ட மட்டும் தான் 1 vs 1 பண்ணுவார். அது ரோபோட்டி குப்பை தொட்டினா அது கூட எல்லாம் என்ன வச்சுக்கிறது? ஏகப்பட்ட திறமையை கைவசம் வச்சிரு. எங்க அங்கிள் கிட்ட ஒரு திறமையை காமி பார்க்கலாம். அவர் என்ன அட்டாக் பண்ணலாம் தான் பொறுமையா நின்று நிதானமா வந்தாரு. நடுவுல சாப்பாட்டு வாசனை வந்ததால மூக்கு சைடு வாங்கி போயிருச்சு. யோ, சீக்கிரம் வந்து வெளியே சாப்பாட்டை போடியா. வண்டியில் பனி குட்டியெல்லாம் வாடகை எடுத்துன்னு வந்துக்கிற வண்டியை. என்ன நீ ஒரு பஞ்சுவாலிட்டியில ஒன்றும் இல்லை. ஆமாங்க, வந்த வேலைக்கு வித்துற போறியா? என்னடா பாசத்தை அள்ளி குத்துனுங்கிற, நீ பாட்டு கொடுத்துட போறாங்கற. சரியான கோவக்காரங்க. அது நாயா என்னன்னு தெரியல, என்ன கோவம் வருது. எடுக்கிறான், வண்டி உரும்புற மாதிரி உரும்பிக்கிட்டு இருக்கிறான். பின்னாடி ஒரு 4 பேர் குறுன்னு பாக்குறாங்க. நீ வந்துட்டு பாக்குற மாதிரி பாக்காத, அப்படியே கேஷுவலா பாறேன். பிரிண்டர் மிஷினே சரி கிடையாது. உள்ள போனது வேற போன, வெளியே வந்தது வேற போன. கருக்கி கொடுத்துருக்குது அது. இப்ப அவர் வித்தியாசமா போஸ் கொடுப்பார். நீங்களாம் யோசிச்சே பார்க்க முடியாது அந்த போஸெல்லாம். சார் வண்டியை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது. நீங்க கொஞ்சம் என்ன பிரச்சனைன்னு மட்டும் பார்த்து சொல்லுங்களா. அது வந்து இந்த வண்டி எத்தனை ஹார்ஸ் பவர், என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட வேணா கேட்டு சொல்றேன். இது உனக்கு பிடிச்ச ஐட்டம் தான், இருந்தாலும் வீடியோ எடுக்கிறேன். கொஞ்சம் டீசெண்டா ஒரு ட்ரெயினபிள் நாயா காமிச்சுக்கணும், புரியுதா? எங்க கையை கடிக்காம வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் நெஞ்சம் பொறுமையா ஆட்டம் போடணுங்க. வச்சு சுத்துன்னு பொம்மையை பிடிச்சி சுத்தினா தலையை சுத்தாம நாங்க பண்ணோம். எது கிடைச்சாலும் தின்னுற. அது என்ன மருந்தா மாத்திரையா எதுவும் பாக்குறது கிடையாது. இந்தா இது எதுக்கு தின்ற? இது என்னன்னு தெரியுமா முதல்ல உனக்கு? நான் வந்துட்டார். நான் உன்னை கூப்பிடவே இல்லை. எங்கெங்கெல்லாம் கூப்பிடறனோ அங்கங்கெல்லாம் வராத. எங்கெங்கெல்லாம் நீ தேவையே இல்லையா அங்கங்கெல்லாம் வந்து மூக்க நுழைச்சினாரு. சொல்லுங்க தம்பி, உலகம் எந்த வழியில போகுது நீங்க கூட சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாட்டு மக்களை பத்தி, நாட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுதான் சாஞ்சிருக்குது, கீழே விழப்போகுதுன்னு தெரியுது இல்ல. அப்புறம் எதுக்கு அது மேல ஏறி உட்காந்து பாக்கணுங்கிறேன்.
சார் அது என்னன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா எனக்கு நல்லா இல்லை முறைக்காதீங்க. நான் கேட்கணுங்கிறதுக்காக கேட்கல. நீங்களே சொன்னீங்கன்னா நான் கேட்க வேணாங்கிறதுக்காக தான் கேட்டேன், ஒன்றும் இல்லை. சார் அருமையா வாசிப்பாருங்க, ஆனா வாயால வாசிக்க மாட்டாரு. பீச்சுக்கு போறதுக்கு முன்னாடி மூஞ்சி நல்லா பிரகாசமா இருக்குது. ஆட்டம் போடுற வரைக்கும் ஓகே, திருப்பி வரும்போது தான் அவனுங்களுக்கே டவுட் வந்துருச்சுங்க. நாய் தான் போதா இல்ல நாய் ரூபத்துல எதனா மனுஷன் தான் வேஷம் போட்டு போறாங்களான்னு. எங்கன்னா அடக்க ஒடுக்கமா டீசெண்டா படுக்கிறியா? தவளை கிணத்து தவளை மாதிரி கிடக்குற வெளியே வந்து பார்த்தானா அருமையா கத்துவார். நீங்க எவ்வளவு பேசினாலும் கூட பேசுவார், கேளுங்களா. இவ்வளவு பெரிய காம்பவுண்ட் போட்டு கூட எப்படி பக்கத்து வீட்டுல போயிட்டு மேயறான்னு ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகங்க. நல்லா வந்துகிட்டு இருக்காருங்க, அப்புறம் திடீர்னு வாசனை வந்து மூக்க டைவர்ஷன் கூட்டு போயிருது. அப்படியே சிலையாட்ட நின்னுட்டாங்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா சுத்தி காம்பவுண்ட் செவர்லாம் கட்டி ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி ஆகிருவானுங்க பாருங்க. அன்னைக்கு நீ என்ன சொன்னன்னு கேட்டுனுங்கிறானே தவிர எந்த சண்டையும் நடந்த பாடே இல்லை. எதெல்லாம் பண்ணுங்கடா. பாரு, இருட்டுல நின்று பயம்புறுத்துற வேலை வச்சுக்காத, ஒழுங்கா உள்ள வந்துரு. அப்புறம் எதனா ஒண்ணு கிடக்க ஒண்ணு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா நீ தான் பொறுப்பு. கிளைமேட் நல்லா இருக்குதுன்னு கதவை திறந்து பார்ப்போம். யாரு விட்டு வேணும் தெரியல, வந்து வாசப்படியில படுத்துனுங்கிறான். ரொம்ப சுத்த பத்தமான ஆளுங்க. பெட்ஷீட் இல்லாம சாப்பிட மாட்டாரு. சாப்பிட்டவருக்கு வாய் அலம்பி வேற விடணும் நம்ம போயிட்டு. அந்த மூளையில என்னதான் இருக்குன்னு தெரியலங்க. போடும்போது பிடிக்க சொன்னோம், அது போய் மண்டையில பட்ட பிறகுதான் மண்டை மூளையே வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஐயோ சரியான ஆளுங்க. மத்தவங்க ரீல்ஸ்லாம் வந்தா தள்ளி விட்டுறான். இதே அவங்க ஆள் ரீல்ஸ் வந்தா உடனே டான்ஸ் போட்டுலாம் பார்த்துனுங்கிறாரு. ஐயா கொஞ்சம் இந்த பக்கம் நிக்கிறேன். நல்லா கொழுன்னு இருக்கிறதால பசி இருக்காதுலாம் நினைச்சுக்காதீங்கன்னா, நிறைய பசுக்கு எனக்கு தான். சீக்கிரம் போடுங்க. என் தங்கத்துக்கு புதுசா கட்டை கிடைச்சிருக்குதா? எங்க காமி. இது போய் எடுத்துட்டு வரது மட்டும் காமி. இந்தா தூ போ, பொறுக்கிட்டு பாத்துட்டு கொடு. Can I see your stick? Can I see it? Wow. Wait a minute. குட்டி குழந்தைகிட்ட போயிட்டு என்னங்க கூட வாக்குவாதம்லாம் பண்ணுகிறீங்க? சார் சாதாரணமா நடந்து வந்தா வர முடியாது சொல்லிட்டு பந்துள்ள சுத்திட்டு வந்துனுங்கிறான். சூப்பர்மேன் உலகத்தை காப்பாத்துறதா சட்டை கட்டையெல்லாம் மாட்டின்னு கிளம்புனாரு. போறதுக்குள்ள ஒரு அவசர வேலை வந்துருச்சு. பாத்ரூம் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறார். பெட்ஷீட் மாட்டின்னு வேகமா போறானே. கொஞ்சம் கீழே நான் நிக்கிறேன் பாத்துட்டு போலாமா? இல்ல பெட்ஷீட் ஏதோ தொடப்பு கட்டையில பெருக்கிற மாதிரி பெருகிட்டு போயிடுறான். சார் ஜிம்பாடியார். ஐயோ டென்ஷனுங்க. ஜிம்பாடியை வச்சுக்கிட்டு ஒரு படிக்கட்டு ஏற முடியல, சாப்பாடு சாப்பிட முடியல, தூங்க முடியல. இவங்க வாசிக்கிற இசையை ரோட்ல போறவங்க கேக்குறாங்களோ இல்லையோ, அங்க தலைகீழ பாருங்க. அது சண்டைக்கு போறதுக்கு ரெடியா தான் இருப்பாரு. ஆனா ஆளு பாக்கிறதுக்கு 10 சைஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிறாரா, கொஞ்சம் பின்னாடி நின்று சண்டை போடுவார். எடுத்தது நான் தான், மரியாதையை என்கிட்ட கொடுத்துரு. பார்த்தது நான் தான், நீ என்கிட்ட கொடுத்துட்டு கம்முன்னு போயிரு. நீங்க எந்த சாப்பாடு கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் வாயில லாக் பண்ணி பாருங்க. நீங்க சாப்பிடுங்கன்னு சொன்னா மட்டும்தான் வாயில இருந்து வயித்து உள்ள போவோம். உன் சைஸ் ஆளுங்க கூட மோதுனா கோழியோட சாப்பாட்டை கவரோட தூக்கின்னு ஓடிடுறாங்க. எஞ்சி போடா, உனக்கு தான் தனியா கூடு இருக்குதுல்ல, அப்புறம் இதுக்கு எங்க வீட்டு வந்து ஆக்கிரமிக்க பாக்குறது பாரு. இப்பதான் கிளைய பிச்சு அடுத்து தேங்காவெல்லாம் தூக்கினது அடிப்பா. ஒழுங்கா பாத்துக்க தம்பி. வண்டியை பார்த்து பதமா நிதானமா யூட்டர்ன்லாம் போடணும், புரியுதா? 100 கிலோமீட்டர் வேகத்துல வந்து அழகால ஒரு இறக்கணும் உன் கார்ல.
வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் டாடா.